செல்வி, அக்கா என்னக்கா ஏதா வேணுமா? ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரி. தண்ணி வேணுமா? நான் இரு, உட்காரு. இத கூட. செல்வி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, கண்ணுல தூசி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி கலங்குது. இங்க பாரு. எனக்கு என்ன தூசி படுறதுக்கும் அழுவறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. இத பாரு, இப்ப நீ சொல்றியா இல்ல நான் மலரை கூப்பிட்டுட்டு வா? ஐயோ அக்கா வேணாக்கா. ஏன் இப்படி பதற? இரு, என்ன விஷயம்? அக்கா, நான் மதிசர லவ் பண்றேன்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, சேனல்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே நான் மதிசர லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவர் மலருக்காவ லவ் பண்றது எனக்கு இன்னைக்குதாக்கா தெரியும். லூசாடி நீ? மலர் தான் உன்னை லவ் பண்ணலையே. இத பாரு, இத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. சரி, இங்க பாரு, அழுவாத. இப்ப ஒண்ணு கேட்டு போகல, சரியா? வா, மலர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது மதிய சமாதானப்படுத்தி பேசி முடிச்சிடலாம். ஐயோ வேணக்கா, வேணக்கா. என்னடி? வேணக்கா, மதி சார் மலரக்காவை தாக்கா லவ் பண்றாரு. இவதான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் என்ன? ஆனா சார் லவ் பண்றாருக்கா. வேணக்கா, அவங்க 2 பேருக்கு தான் பொருத்தமா இருக்கும். ஏண்டே இப்படி பேசுற? இங்க பாரு. இல்லக்கா, சார் ரொம்ப நல்லவரு. மலரக்கா தான் அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவ தப்பால புரிஞ்சுக்கல. நடந்தத நீயும் பார்த்தல. அந்த மணிமேகலை நம்ம வீட்லயே வேலைக்காரியா வந்து நடிச்சு ஏமாத்த பாத்திருக்கா. உண்மைதான்க்கா. அதுக்கு மதிசர் தான் காரணம் சொன்னாரு. நீங்க பார்த்ததை வச்சு சொல்றீங்க, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். மதிசர் ரொம்ப நல்லவருக்கா. எப்படியாவது மலரக்காவும் மதிசரும் ஒண்ணு சேரணும். எனக்கு அது போதக்கா. நான் இதெல்லாம் மறந்துடுவேக்கா. சின்ன வயசுல இருந்தே கிடைச்சத வச்சு வாழ பழகினவக்கா. ஆனா அதை போட்டுதானக்கா. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இப்பயும் ஆசைப்பட்டதெல்லாம் மறக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டம் இல்லக்கா. மறந்துடுவேக்கா. அழாத செல்வி. அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. இது மலரக்கா கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அக்கா. சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ அழாத, பாத்துக்கலாம். அக்கா 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 அக்கா, கார்டியா கிரவுண்ட் ஆயில் தீந்துச்சுக்கா. அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது. வாங்கிட்டு வந்துடுறோம். அது கூட கவனிக்காம விட்டுருக்க பாத்தி அந்த வேலைக்காரி. வேலைக்காரி வேலைய பார்க்க வந்திருந்தா அவ கவனிச்சிருப்பா. அவதான் வேற வேலைய பார்க்க வந்தவளாச்சே. பாத்துக்கலாம். சரி போ. இவங்க யாரு? இவங்கதான் மதியோட அம்மா. என்னங்க தம்பி? சாரி ஆண்டி, நீங்க உங்க பையனுக்காக பேச வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. மலரு, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீ என் பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டேன்னு உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல. இது வரைக்கும் என் பையன் பண்ண எதுவுமே எனக்கு பிடிக்காம தாம்மா இருந்துச்சு. ஆனா அவன் இப்ப பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்காக உன்னையவே தூக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் பாத்தியா? அதனாலதான் அவனுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஆண்டி, எனக்கு எதுவுமே கேட்க விருப்பம் இல்ல. நீ வா. ஒரு நிமிஷம். அவங்க 2 பேரும் பண்ணது தப்புதாம்மா. ஆனா தப்பு இல்லைன்னு வாதாடுறதுக்காக நான் இங்க வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? என்னதான் மதி பண்ணது தப்பா இருந்தாலும்
ஆனா அவன் உன்னை லவ் பண்றது உண்மைதாம்மா. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் உண்மைதான். உண்மையா லவ் பண்றவரு இப்படிதான் நாடகம் போட்டு ஏமாத்துவாரா? யாரோ அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு அவங்க மாமாவுக்கு அடிபட்டத தனக்கு அடிபட்டதா சொல்லி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கும் மேல அக்காவையே என் வீட்டுக்கு வேலைக்காரியா அனுப்பி வேணாம் ஆண்டி, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். மலரு, என் பொண்ணு உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தது உன்னை மோசம் பண்றதுக்காக இல்லம்மா. அவ தம்பிக்கும் அவ வாழ்ற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை வேணும்னு தாம்மா அவ ஆசைப்பட்டுதாம்மா இங்க வேலைக்கு வந்தா. அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. அவ வாழ்ற வாழ்க்கைய பார்த்துட்டு தான் என் பையனும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அந்த அளவுக்கு என் மாப்பிள்ள அவளை உயிரா பாத்துக்கிறாரு. அவ வீட்டு வேலையவே அவளை செய்ய விடாம பாத்துக்கிற மனுஷன் அவரு. மச்சானுக்காக உன் வீட்டுக்கு என் பொண்ண வேலைக்கு அனுப்புனாருமா. என் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்கம்மா. சூதுவாதெல்லாம் தெரியாது, அன்பு மட்டும்தான் காட்ட தெரியும். என் பொண்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக இங்க வேலைக்கு வரலம்மா. எப்படியாவது உன்னை எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போயிடணும்தாம்மா வந்தா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை மதி ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடியேவும் எதுக்கு எங்க கிட்ட கூட்டிட்டு வரணும்? இங்க பாரு மலரு, என் பையன் பண்ணது தப்புதான். ஆனா அந்த 30 நாளைக்குள்ள உன்னை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணுங்கிற எண்ணத்துலதான் அவன் தப்பு பண்ணிட்டான். மத்தபடி அவன் யாரையும் ஏமாத்தணும்லாம் நினைக்கல. என் பிள்ளை இந்த பிள்ளைய லவ் பண்றேன் அந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோவம் வந்தாலும் அவன் மேல இருந்த நம்பிக்கையில தாம்மா நான் உன்கிட்ட கண்டிச்சு பேசல. இப்ப கூட யோசிச்சு பாரு, அவன் உன்னை தப்பா நினைக்கலம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கும் இருந்துச்சுன்னா நீயே யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் வர்றேன் மலரு. நீங்க போங்கப்பா. ஏய், என்னடி அவனுக்காக அவங்க அக்கா வேலைக்காரியா வராங்க, அம்மா என்னடான்னா இப்படி வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்காக பேசிட்டு போறாங்க. ஏ மலர், நாம நினைச்ச மாதிரி இல்ல போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்துல ஃபேமிலியா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுதான்க்கா ஃபேமிலி. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அக்கறையா பாசமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்கக்கா. சாரிக்கா. செல்வி சொல்றது சரிதான் எனக்கும் தோணுது. ஆமா மலர், மதி நீ போற இடத்துக்கெல்லாம் உனக்காக வந்திருக்கான். ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எப்பவுமே நடந்துக்கலையே. இங்க பாரு, அதே மாதிரி மணிமேகலையும் அவனை பத்தி ஏதோ கதை சொன்னாங்களே தவிர மத்தபடி குறை சொல்ல முடியாத அளவுக்கு தானே நடந்துக்கிட்டாங்க. இப்ப கூட அவங்க அம்மா வந்து என் பிள்ளைங்களை நீ எப்படி திட்டலான்னு சண்டை போடாம என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லிட்டு தான் போனாங்க. எனக்கு என்னமோ இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது மலர். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைக்கிறேன். அத பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ தேடிட்டு இருக்க. ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? நாம ஒன்னு ஜாகிங் போலையே, சும்மா வாக்கிங் தானே போயிட்டு இருக்கோம். விளையாடாத அதித்தி, நீ அவனை தான் தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டி, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நாம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். யோசிச்சு பார்த்தா அவன் தப்பே பண்ணல.
உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சிருக்கான்னு தோணுது. அப்படியே இருந்தாலும் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவனை மீட் பண்ணி என்ன ஆக போகுது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத மலர். அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. நம்ம பண்ண தப்புக்காக ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிடாதடி. கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சொன்னா கேளு. மதி, ஏய், என் கூட பேச கூட உனக்கு இஷ்டம் இல்லைல்ல? அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க, வலிக்குதா? அக்கா அக்கா இருங்கக்கா, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாதுக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். யாராச்சும் ஆட்டோ கூப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டோ கூப்பிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ரொம்ப பெயினா இருக்கா? ஓ சரி, இந்த போன் இது உங்களுக்கு தானா? இது என்கிட்ட வச்சுக்கிறேன். ஆட்டோ வந்துச்சா? வருது சார், வருது. இருக்கா இருக்கா இருக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா. வாங்க தூக்குங்க, மெதுவா. வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. க்ளோஸ் பண்ணுங்க, டோர் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ணா ஹாஸ்பிடலுக்கு போன சீக்கிரம் போன. ஒண்ணும் இல்ல. ஏய் மலர், என்னடி ஆச்சு? வா மலர், நாமளும் ஹாஸ்பிடல் போய் என்னாச்சுன்னு பாப்போம். ஏய் மலர் வா. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு போங்களேன். சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, உடனே அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏய் மதி, அவங்க கண்டிஷன் என்ன ஏதுன்னு தெரியல. இவ்ளோ நேரம் ஆகியும் அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா தப்பாயிடும். ஏன்? முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், அது நடக்கலன்னா தான் தப்பாயிடும். இது அவங்களோட போன் தான், நீங்களே போன் பண்ணி சொல்லுங்க, நான் பணத்தை கட்டிட்டு வரேன்.